வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகர் சரளா. ஒரு பாட்டு பாடுறீங்களா? நீ நம்மா அந்தி மாலையிலும் இந்த ஞாபகம் அம்மம்மா உன்னை பார்த்து விட்டால் ஒரு போட்டியில் இந்த பாட்டு பாட்டாம். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு, உண்மைகள் சொல்வேன் சுதியோடு லயம் போலவே, இளையாடும் சம்சாரம் சங்கீதமே. வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடம் சொந்தம் நொடி போட்ட பந்தம், பிரிவென்றும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயர் சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போது மக்கள் மனம் போலே பாடுவேன் அவனை சொல்லி நிறுத்துங்களா? என் சோகம் என்னோடுதான். நீங்க என்ன கம்பெனில வேலை செய்றீங்க? ஐ எம் ஒர்க்கிங் அட் நிப்பான் எக்ஸ்பிரஸ். ஃபர்ஸ்ட் என்னத்துல வேலை செஞ்சிருந்தீங்க? என்பிசி லாஜிஸ்டிக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். உங்க ஹாபி என்ன? உங்க ஹாபி என்ன? பெரிய செலிப்ரிட்டி ஆகணும். என்னோட ஒர்க் ரோலில் நல்ல டிசிக்னேஷன், நல்ல சீனியர் பர்சனாக வரணும், ஜிஎம் லெவலில். நீங்க வீட்டில் என்ன சமைப்பீங்க? நான் வந்து எனக்கு நான்வெஜ்ஜோட வெஜ்ஜு தான் நல்லா செய்வேன். பொய் சொல்லாதீங்க, நீங்க வீட்டில் ஒன்றுமே செய்ய மாட்டீங்க. அப்போ எனக்கு யார் செஞ்சு தருவாங்க சொல்லுங்க? உங்களுக்கு யார் சொன்னாங்க? உங்க அம்மாவா செஞ்சு தருவாங்க, எனக்கு நல்லா தெரியும். நான் ஒர்க் போகிறேன்ல, அதனால எங்கள் மம்மி எனக்கு செஞ்சு தருவாங்க, சப்போர்ட்டாக இருப்பாங்க. நான் காலையில் போனால் வரத்துக்கு நைட் ஆகும், 9 o'clock மேலே. அதனால எங்கள் மம்மி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, உங்க வீடு எங்க இருக்கு? நீங்க எங்க இருந்து வரீங்க? ஐ எம் கமிங் ஃப்ரம் செங்கல்பட். சரி, நீங்க உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? எனக்கு 2 பேருமே பிடிக்கும். அப்ப நீங்க 2 பேர்ல யார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? அம்மா தான் பிடிக்கும். அப்ப 2 பேருக்கு அப்ப அம்மாக்காக அம்மா அம்மா சாங் பாடுங்க. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா, தேடி பார்த்து காணோம் ஒன்ன, கண்ணாமூச்சி தாயே வெல்ல, தாயே உயிர் பிரிந்தாலே. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. போதும் விட்டுருங்க. அதுக்கு மேல தெரியாதா? தெரியாது. நீங்க திடீர்னு கேட்டீங்கன்னா எப்படி நான் சொல்லிட்டே இருக்க முடியும்? சரி, உங்களுக்கு படத்துல என்ன பிடிக்கும்? எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். சரி, ஹீரோயின்? ஹீரோயின் வந்து நயன்தாரா பிடிக்கும். நயன்தாரா எதுக்காக பிடிக்கும்? அவங்க ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க, ஆக்டிங்லாம் நல்லா இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அப்ப நீங்க மட்டும் குண்டா இருக்கீங்களா?